மகா சிவராத்திரியில் கலந்து கொண்ட மக்கள் சொல்வது என்ன? இது ஒரு ரிலீஜன் சார்ந்த மாதிரி எல்லாம் இல்ல. கிறிஸ்டியன், முஸ்லீம் எல்லாருமே கலந்துதான் இங்க வந்திருக்காங்க. மாநிலம் கடந்து, மொழிகள் கடந்து இங்க இவ்வளவு பேர் அமர்ந்துக்கிறது மொத்த இந்தியோட ஒற்றுமை இந்த இடத்துல நீங்க பாக்கலாம். அத்தனையும் ஆத்மார்த்தமா மனசுல இருந்து வர்றதுங்க. இத பாக்குறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. நிறைய கோயில் குளம்னா முதியோர்கள் தான் பாப்போம், வயசானவங்கள தான் பாப்போம். இளைஞர்களுக்குள்ள இவ்வளவு பக்திய பார்த்து மெய்மறந்து போய் நிக்கிற மக்கள் அவ்வளவும் ஆதியோகி மேல கொண்டிருக்கிற அந்த பக்தி மட்டும் காரணம் இல்ல. இங்க இருக்கிறது வெறும் இளைஞர்களை தான் பாக்குறோம். இந்த நாட்டுல குடி, போதை அந்த மாதிரி விஷயத்துல நாடு தவிச்சிட்டு இருக்கும் போது இளைஞர்கள் ஒரு முழுமையான பக்தியை நோக்கி இழுக்கிறாரு, தியானத்தை நோக்கி இங்க வர வைக்கிறாரு. அவருடைய அவ்வளோ இன்வால்மெண்ட், அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு அவரு பண்றது, இவ்வளவு பேர் ஒன்னா சேர்க்கறது, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே சாத்தியம் இல்ல. உண்மையாலுமே இந்த வயசுலயும் கூட அவரோட எனர்ஜி லெவல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3 மணி இன்னும் மனுஷன் சங்காம ஆடிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே அந்த ஓம்ங்கிற சவுண்டும் அவரை பின்தொடரும் போது ஏதோ ஒரு ஈசன் பின்னாடியே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த உயிரோட அந்த ஒரு கோரை டச் பண்ற மாதிரி இருக்கும். சில சடங்கள் தான் இருக்கும், ஆனா அதுக்காக ஒரு வருஷம் ஃபுல்லா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு. குருஜி மேல அவங்க வச்சிருக்கிற பற்றும், அதே சமயத்துல இவ்வளவு பேரையும் ஒண்ணு திரட்டின குருஜிய பாராட்ட வார்த்தைகள் இல்ல அப்படின்னு மக்கள் மகிழ்ச்சி பொங்க நெகிழ்ச்சியான பதிவு தான் இந்த பதிவு.